வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. நமது நாட்டில் உயர் பதவியான ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்தவர். எனவே அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இந்த நாள் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதோடு ஒரு சந்தோஷகரமான நிகழ்ச்சி நியூஸ் என்னென்னா, எனக்கு திருமணமாகி 40 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சியானது நான் நினைக்கின்றேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் திறக்கும் போதும் 2 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்று ஒரு ஜெர்மானிய பழமொழி. ஆசிரியர்கள் கையிலே பிரம்பை கொடுத்தால் போலீஸ்காரர் கையிலே லத்தி தேவையில்லை என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இன்று அது முற்றிலும் மாறுபட்ட கோணமாக மாறி இருக்கிறது. பள்ளியில் ஆசிரியர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு பதவி கொடுப்பதில் கூட பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்த அனைவருக்கும் சீனியாரிட்டி பிரகாரம் பதவி வழங்கப்பட்டது. அதே போல் 2006, 2007 அவருடைய பதவி காலத்திலே தான் ஒரு 12,000 ஆசிரியர்கள் பதவிகள் வீட்டுக்கே அவர்களுக்கு சென்று ஆணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அதுபோன்று இப்போது இல்லை. நீட்டு, டெட்டு என்று என்னென்னவோ சொல்லுகிறார்கள். டெட்டு டொட்டு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வா? இந்த இடத்திலே தான் சிக்கல் ஏற்படுகிறது. ஆசிரியர் பயிற்சிக்கு முன்னே அவர்களுக்கு ஒரு தேர்வு வைத்து ஆசிரியர் பயிற்சிக்கு எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது டெட்டிலேயே அந்த டெட்டு என்ற தேர்வை ஆசிரியர் பயிற்சி காலத்திலே வைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் இது எல்லாம் கடந்து ஆசிரியர் பயிற்சி முடித்து வெளியில் வந்து அவர்களுக்கு ஒரு தனியாக ஆசிரியர் பயிற்சி தேர்வு என்று வைப்பது அது பொருத்தமான தகவலாக இல்லை. இன்றைக்கு 40-45 வயதானவர்கள் கூட ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருப்பதை, அந்த அவலத்தை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஒரு ஆசிரியர் பணி என்பது சாதாரணமானதல்ல. அவர் நின்ற இடத்தில் நின்று கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அவரிடம் உட்கார்ந்து பாடம் கேட்கும் மாணவர்கள் உயர் பதவிகளுக்கு உயர்ந்தே செல்கிறார். அதனால் அந்த ஆசிரியருக்கு வருத்தம் இல்லை. இன்னும் கேட்டால் சந்தோஷம்தான். என்னிடம் படித்தவன் கலெக்டராக இருக்கிறான், என்னிடம் படித்தவன் எஸ்பியாக இருக்கிறான், என்னிடம் படித்தவன் ஐஜியாக இருக்கிறான் என்றால், என்னிடம் படித்தவன் முதலமைச்சராக இருக்கிறான் என்றால் அந்த ஆசிரியருக்கு பெருமை தான், உள்ளுக்குள்ளே பூரிப்பு. அதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நீட்டை எதிர்ப்பவர்கள் இந்த டெட்டை மட்டும் எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் பார்வைக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆசிரியர் பயிற்சி முடித்து அல்லல் படுவோருக்கு இந்த நாளிலிருந்தாவது ஒரு தொடக்க புள்ளியாக நல்ல தீர்வு உண்டாக்குவார் முதலமைச்சர் என்று எதிர்பார்த்து, இந்த ஆசிரியர் தினத்தின்று அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.